தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் நேரடியாக அந்த களத்துக்கு போகிறது அவரோட ஃபஸ்ட்டு ஃபீல்டு விசிட் இல்லையா? எனக்கு போகிறதுல எனக்கு உண்மையிலேயே எனக்கு திரு விஜய் அவர்கள் மீது என்னுடைய மரியாதை மிகவும் கூடிவிட்டது. ஓகேங்களா? எல்லாரும் பேசுகிறாங்க சுற்றுச்சூழல். திமுக பேசாத சுற்றுச்சூழலா? என்னான பேசுவாங்க. ஸோ ஆனால் இவ்வளோ விளைநிலங்கள் போகிறதே, சென்னை வெள்ளக்காடு ஆகிறதே, இதை யாருமே பேசுறதுக்கு தயாராக இல்லை. அதிமுக கிட்டேருந்து பெரிய அளவில் சப்போர்ட் வரல. ஸோ இந்த அரசியல் கட்சிகளிலிருந்து ஆதரவு வரவில்லை என்றால் அந்த மக்களையோ அந்த நிலத்தையோ காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு தான் நான் நினச்சிருந்தேன். நம்ம 2 ஷோ பண்ண முடியும். அண்டு இந்த சேனல் தொடங்கின பிறகு மீண்டும் ஒரு முறை பரந்தூருக்கு போயிட்டு வந்து 2 பேரும் போய் பேசிட்டு 2 பார்ட்டாக போட்டோம்னு நினைக்கிறேன். அதை போய் பண்ணிட்டு வந்தோம். அந்த ஜனங்களுக்கு யாரும் இல்லையான்னு நினைக்கும் போது தான் விஜய் விக்கிரவாண்டி மாநாட்டில் இந்த பரந்தூரை பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லியிருந்தார். ஒரு தீர்மானமோ ஏதோ படிச்சிருந்தார். படித்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரிப்பா, குரல் கொடுக்க ஒரு அரசியல் கட்சி தலைவர், அது ஒரு சினிமாவை சேர்ந்த பிரபலம் வந்துட்டாருன்னு நினச்சிட்டு இருக்கும்போது விஜய் தன்னோட ஃபஸ்ட்டு விசிட்டாக அங்கே போகிறாரு. போனது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த ஸ்பீச்சில் சொல்லியிருக்காரு, நான் வர்றதுக்கெலாம் தடுக்கிறாங்க,